ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இருக்கிற இடத்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன இடத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ், நான் எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ பொறுமை இருக்கிறவங்க பொறுமையாக ரிலாக்ஸாக இந்த வீடியோவை பாருங்கள். லண்டன் எப்படி இருக்குது, லண்டனில் ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, நாங்கள் போயிட்டு வந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டிலேருந்து ஊபர் புக் பண்ணி ஜங்ஷன் வந்துட்டோம். கிராண்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த இடம் தான் நீ பார்க்கிங்லேருந்து பார்த்துட்ருந்தீங்க. இது என்ட்ரன்ஸ். வெல்கம் டு கிராண்ட் சென்ட்ரல். இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் இருக்கும். ஸோ பெரிய ஜங்ஷன் இது. நம்ம சென்னையில் தாம்பரம், எழும்பூர் அந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் இது பர்மிங்ஹாமில். ஸோ இது என்னோடய குட்டி பையன், என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 2-3 ஹவர்ஸ் ட்ராவல் அவங்க வீட்டுக்கு போகணுன்னா. ஸோ லண்டன் கிட்டே போகிறோம். இந்த ட்ராம், இது ஜங்ஷனுக்கு வெளில ட்ராம்னு சொல்லி நிற்கிது பாருங்கள். ட்ராம் அப்படின்னா ஒரு 2 கேரேஜஸ் தான் இருக்கும். ஸோ லோக்கலில் போயிட்டு வர்றது, அதாவது ஸ்ட்ரீட்லேயே போகும். நம்ம நடந்தும் போயிட்டுருப்போம், அந்த இடத்துல ட்ராம் போயிட்டுருக்கும். இன்றைக்கி சண்டே, ரொம்ப கூட்டம். ஆக்சுவலாக எல்லா நாளும் இப்படி கூட்டமாக இருக்காது போல். அங்கே மேட்ச் நடக்குது, ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஸோ நிறைய எல்லோரும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்ததுனால பயங்கர கூட்டம். இது டிக்கெட் கலெக்ட் பண்ணுற இடம். இந்த க்ரீக்ஸுன்ற ஹோட்டலில், அதாவது இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ பேர் லைனில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஃபுட்பால் மேட்ச் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஜங்ஷனில். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் இங்கே யூகே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எந்த இடத்துக்கு போகிறது, எப்படி ட்ரெயின் எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு. பட் எனிவே மேனேஜ் பண்ணிட்டோம். அதாவது நாங்கள் மட்டும் இருந்தால் தெரியாது, இந்த பசங்க 2 பேர் இருக்கிறதுனால கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கிராண்ட் சென்ட்ரல், இந்த புல்ரிங் டவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த காலமாட்டோட, இந்த கிராண்ட் சென்ட்ரல் இருக்கிற இடமே புல்ரிங் டவர் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல காலமாடு ஸ்டாச்சு இருக்குது. பார்க்குறதுக்கே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குல்ல. ஜங்ஷன் பார்க்குறதுக்கே ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் இட்லி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டுலாம் வந்தோம். பட் இங்கே எல்லாருமே இந்த பேஸ்ட்ரி ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவாங்க. ட்ரெயினில் நாங்கள் எடுத்துகிட்டு போன இட்லி பொடி எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னே பயங்கர வாசனையாக இருக்கும். எல்லாம் எப்படி ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த காளமாடு பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன். பாகுபலி படத்தில் வர மாதிரி இல்லை? இதை என் பசங்க பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அம்மா என்னம்மா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். அட இருடா, நானும் உன்ன மாதிரி தான்டா, நானும் இப்போ தாண்டா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். அந்த பசங்களை மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ எங்கேயுமே கரெக்டாக பிளாட்ஃபார்ம்ஸ்லாம், எந்த பிளாட்ஃபார்ம் என்ன, எப்படி போகணும் அப்படின்றத கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு அந்த ஜங்ஷனுக்குள்ளே போகும்போது நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகணும். அப்போ தான் அந்த கேட்டே ஓப்பன் ஆகும். ஸோ எங்கேயுமே ஏர்போர்ட் மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது ஜங்ஷனுக்குள்ளேயும். இப்போ ஸ்டார்பக்ஸ், என் பசங்க கடையை பார்த்த உடனே எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்பக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆல்சோ இந்த பேஸ்ட்ரீஸ் தான், க்ரொசன்ட்டு, ட்விஸ்ட்டு, கேக்கு, சாக்லேட், இதெல்லாம் தான் இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. காஃபி,
காஃபிலே வந்து நிறைய டைப் இருக்கும். இந்த கேப்பிச்சினோ, லாட்டே, எக்ஸ்ப்ரெஸோ அப்படின்லாம் சொல்லிட்டு, இந்த எக்ஸ்ப்ரெஸோ அப்படின்றதெல்லாம் வெறும் டிக்காஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சாக்லேட்ஸ்லாம் இருக்கிற மிஷின் இது. அதில் போட்டிருக்க நம்பரை நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ A14னா இந்த வாக்கர் சிப்ஸு. இந்த சிப்ஸோட நம்பரை போட்டோன்னா மேலே வந்து எவ்வளோ அமௌண்ட் பை இட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னு காட்டும். 150 பவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே டேப் பண்ணிவிட்டு கார்டு டேப் பண்ணால் இங்கேருந்து சிப்ஸ் வந்து கீழே விழும். அதை பாருங்கள். அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் சிப்ஸை. எல்லாமே அட்வான்ஸ்டு. கடைக்கெலாம் ஆள் தேவையில்லை, சிஸ்டம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் எப்போதும் போல் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இது ஜங்ஷன் ட்ராக் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். எந்த பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு சேம் இதெல்லாம் வந்து நம்ம ஊர் போலே தான் இருக்குது. ஏன்னா இவங்க பிரிட்டிஷ் தானே நம்ம ஊர்லேயே வந்து ரூல் பண்ணது. ஸோ அங்கே நமக்கு ட்ரெயின் சிஸ்டம் எல்லாம் உருவாக்குனதெல்லாம் பிரிட்டிஷ் தானே. ஸோ இந்தியாவுக்கும் யூகே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ட்ரெயின்லாம் பார்க்குறதுக்கு. ட்ரெயின் மீன்ஸ் இந்த ட்ராக்கு அந்த சிஸ்டம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நிறைய அட்வான்ஸ் இருக்குது இந்த ட்ரெயினில். நம்ம ஊர் ட்ரெயினில் வந்து ஒரு 2 விஷயம் நமக்கு வந்து மிஸ் ஆகும். என்னென்னா அந்த டோர் வந்து சேஃப் கிடையாது. காற்றுல அடிச்சதுன்னா கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இங்கே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் டோர். அது ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். நம்மளா திறந்து மூட முடியாது. ஸோ அது ரொம்பவே சேஃப்டி சிஸ்டம் இந்த இடத்துல. அப்புறம் அடுத்த ஜங்ஷன் வரப்போகிறதுக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க ஃப்ளைட்லலாம் சொல்கிற மாதிரி, அடுத்து என்ன ஜங்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பயந்துக்கிட்டே இருக்க வேணாம், எப்படா வரும் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் ட்ரெயினில் போனால் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் நைட் டைம்லாம் போனால் நம்ம ஜங்ஷன் எப்போ வருமோ முழிச்சிட்டே இருப்போம். பட் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது ரெண்டும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் பாருங்கள். இதில் ஸ்லீப்பர் கோச்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரில. எல்லாருமே வந்து 2 hours 3 hours ஜேர்னி போகிறதுனாலையா என்னென்னு தெரில. இது வந்து மேபி அது ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சீட் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் அந்த ட்ரெயினோட இன்சைடு இது. ஸோ பசங்க 2 பேரும் உட்காந்தாங்க. இது டைனிங் டேபிள் மாதிரி இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் போர்டு. ஸோ நாங்கள் 4 பேரும் ஒரு ஃபஸ்ட்டு இதில் உட்காந்துருந்தோம். ஸோ அடுத்து நாங்கள் இறங்க வேண்டிய வாட்ஃபோர்ட் ஜங்ஷன் வந்துருச்சு. ஸோ வாட்ஃபோர்ட்லேருந்து ஊபர் பிடிச்சி எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புனோம். ஸோ வாட்ஃபோர்ட் ஜங்ஷன் இங்கேருந்து லண்டன் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தான் லண்டன் ஈஸ்டர்ன் போகிறது. ஸோ லண்டனுக்கு முன்னாடி அவங்க வீடு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வாட்ஃபோர்ட் அப்படின்றது அழகாக இங்கே வந்து லெட்டர்ஸில் பண்ணியிருக்காங்க. நம்ம சீட்டர் மாதிரியும் பசங்க அதில் ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஊபர் புக் பண்ணிவிட்டு ஊபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கார் வச்சுருந்தா கூட வந்து டெஸ்லா கார்லலாம் போயிருப்போமா என்னன்னு தெரியல. பட் நாங்கள் ஊபர் புக் பண்ணப்போ வந்த கார் வந்து டெஸ்லா. எனக்கு ஒரே எனக்கு ஆக்சுவலாக அது டெஸ்லா கார் அப்படின்றது தெரியல, டெஸ்லா எலக்ட்ரிக் கார் அப்படின்றது தெரியாது. உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருந்தது. என்னடா இது கார் அப்படிங்கும்போது என் பசங்க சொன்னாங்கம்மா டெஸ்லா கார்மா அப்படின்ட்டு. எப்பா நம்ம கார் வாங்கலைனாலும் ஒரு 50-60 லட்ச ரூபா காரில் போயிட்டுருக்கோண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக நீங்கள் காரில் போகிற வீடியோ வரும் பாருங்கள். ஸோ வாட்ஃபோர்டோட ஸ்பெல்லிங் இருக்குது. ஓவராலாக ட்ரெயின் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்க முடியல. ஏன்னா அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதுனால ட்ரெயின் எல்லாம் நல்லா வெயிட் பண்ணி நல்லா நின்றுட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரெயின் ஜர்னி வந்து ஸ்டார்டிங் என்ஜாய் பண்ண முடியல. வந்துட்டோம். டெஸ்லா கார் பயங்கர ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. காரில் போகும்போது எப்படி ஃப்ளைட் ஃபீல் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஷேக்கே இல்லை, ஹாப்பியாக இருந்துச்சு.
இது வந்து நாங்கள் போகிற வழியில் உள்ள இடமே பார்த்தா ஹில் ஸ்டேஷன் மாதிரி ரொம்பவே 2 சைடும் க்ரீனிஷாக. இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் எத்தனை கார் போயிட்டுருக்கு, எதுக்கு யார் நடந்து வரா அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுச்சு. ஆக்சுவலாக என் பசங்களுக்கு காரில் போனால் அந்த மோஷன் சிக்னஸ் வரும். எப்படின்னா தலை சுற்றுற மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் இந்த காரில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஹாப்பியாக போனோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போக ஒரு 40 மினிட்ஸ் ஆகுன்றதுனால என்னென்னு தெரில, ஊபரில் நல்ல காரும் ஃபாஸ்ட்டாக போச்சு. பாருங்கள், டிராஃபிக்கில் நிற்கும் போது ஆப்போசிட்டில் எத்தனை கார் இருக்குது, ஆப்போசிட்டில் எத்தனை வந்துட்டுருக்கு, யார் யார் நடந்து போகிறது எல்லாமே கிளியராக காட்டுது. ஸோ டெஸ்லா கார் அதாவது மணிக்கு தகுந்த ஒர்த்து இருக்க தான் செய்யுன்ற மாதிரி இருக்குது. பேக்கில் வர காரோட டெக்ஸ்சரும் காட்டுது. என்னென்னா அந்த கடகராசி ஆகான்ருப்பாங்க, ஓஹோன்ருப்பாங்க அப்படின்னு எல்லா ஜாதகக்காரங்களும் சொன்னாங்க. நம்மளால் கார் வாங்குவோன்னு பார்த்தா கார் டெஸ்லா காரில் ஊபரில் புக் பண்ணி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதே வந்து சரி ஓகே, இதெல்லாம் தான் வந்து நல்லா அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேலே இந்த காரோட டாப் வியூ பார்த்திங்கன்னா ரஜினி முருகன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், பங்கு மாடி பங்கு மாடி பஸ் பங்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து டச்சு, நம்ம ஃபோனில் எப்படி டச் பண்ணுறோமோ அதை மாதிரி காரை ஓப்பன் பண்ணுறதுக்கு, விண்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போச்சு காரு. ஸோ இங்கே ஹைவேஸ்லாம் இப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் இந்த 8 வழி பாதை உருவாக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஒரே டயத்தில் இந்த பக்கம் 4 கார் போயிட்டு வரலாம், அந்த பக்கம் 4 கார் போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே உள்ள ரோடு எல்லாமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த காரோட டாப் வியூ தெரியுதா? எனக்கு நான் ஃபஸ்ட்டு இது என்ன கார் அப்படின்னு தெரியல, என்னடா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. மேலே உள்ள ஸ்கைலாம் தெரியுது. ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். இப்போ டெஸ்லா காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நம்ம இந்தியாவுக்குள்ள டெஸ்லா கார் வரல. இதோட வந்து ஓனர் யாருன்னா எலான் மஸ்க். ஸோ கார் வந்து செம்மையாக இருந்துச்சு. தெரியுதுங்களா? காரோட டாப்பில் ஸ்கை எவ்வளோ ஸ்மூத்தாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவில். அன்றைக்கி ஹோல் டேவுமே ரொம்பவே நல்லபடியாக போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே, சாரி என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்டில் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாருமே, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு நல்ல ஃபுட்டு. ஸோ இவங்கெல்லாம் லண்டன் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறையவே தமிழ் பீப்புள் இருப்பாங்க போல். ஸோ தமிழ் கடையில் வந்து ஃபுட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, 65, மட்டன், அப்புறம் நிறைய ஐஸ்கிரீம், ப்ரௌனி, நிறைய ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டுட்டே இருந்துட்டு ஈவினிங் ஒரு 7 o'clock போல் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனோம். திருப்பி ரிட்டன் வந்து ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ரிட்டன் ட்ரெயின் புக் பண்ணி வந்த ஸ்டோரி. காரோட வியூ பாருங்கள். நாங்கள் ரிட்டன் புக் பண்ணி பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து டிராஃபிக்காக, நாங்கள் திருப்பி அவங்க வீட்டிலேருந்து வரும்போது டிராஃபிக்னால ரோடு கிராஸ் பண்ணி விட்டதுனால 7:40க்கு தான் ஜங்ஷனுக்கு வந்தோம். 8 o'clock ட்ரெயின். பிளாட்ஃபார்ம் வந்து நம்பர் 8 போட்டிருந்தாங்கன்னு 8th பிளாட்ஃபார்மில் போய் நிற்கிறோம். பார்த்தா ட்ரெயின் திடீர்னு 6th பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. நாங்கள் பார்த்தோம் என்ன இந்த ட்ரெயின் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். பார்த்தா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரெயின் 9 மணிக்கு தான். ஒன்றுமே சொல்ல முடியல. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. ட்ரெயின் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 9 மணிக்கு பார்த்திங்கன்னா அவந்தி அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரெயின் அது, அதில் போகலாமான்னு கேட்டோம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரின்ட்டு அந்த ட்ரெயினில் ஏறினா அந்த ட்ரெயின் நல்லாவே வந்து ப்ரீமியமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ட்ரெயினில் வந்து ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபர்தராக பார்ப்பீங்க. இது வந்து ஃப்ரெண்டோட ஹவுஸ் இது. இங்கே உள்ள வீடெல்லாம் எப்படின்னா ரொம்பவே சின்ன வீடாக இருக்கும். ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற சைஸில் பாதி தான் இருக்கும். ஆனால் 4.5 கோடி வீட்டோட விலை. அப்படி தான் இருக்கும் இங்கே. ஸோ இந்த வீடு என் ஃப்ரெண்டு வீட்டில் சுற்றி உள்ள வீடுங்க இதெல்லாம். ஸோ கீழே எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் இருந்தாங்க. ஸோ நான் கீழே வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ மாடியில் வந்துட்டு 2 ரூமு, ஸ்டெப்ஸ் கீழே இருக்கும். இந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூமு, நடுவில் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இங்கே எல்லாமே வந்து வீடு சின்ன சின்ன வீடு தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் பசங்க எல்லாமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 பேர் 4 பேர் இருக்கிறதே அதிகம். அதனால் இப்படி தான் வீடெல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல. பசங்க வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்க் இருக்குது, அங்கே போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கள்லாம் கிளம்பும் போது என் பசங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதில் என்னோடய குட்டியை விட்டுட்டு போயிடணுன்னு அவனுங்க பிளான் பண்ணுறானுங்க. இவன் இல்லை, நான் போவேன், நான் அண்ணன் கூட தான் போய் விளையாடுவேன் அப்படின்ட்டு ஒரே அழுக. இல்லையே அங்கே ரோடெலாம் கிராஸ் பண்ணணுண்டா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டு பத்திரமா கிராஸ் பண்ணி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அண்ணனை விட்டு பிரியவே மாட்டேன்ட்டான். அப்புறம் போய் பார்க்கில் போய் விளையாண்டுட்டு நைஸாக கொண்டு வந்து இவனை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குல்ல. நம்பர் 18 எங்கள் ஃப்ரெண்டு வீடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அவங்க ஹவுஸு. ஸோ கார் பார்க்கிங் எல்லாமே வாசலில் எல்லோரும் அவங்க இந்த ஏரியாவுக்குள்ளே வேறு யாரும் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ நம்ம ஊரில் வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த வீடு. ஒரு வழியாக ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஜங்ஷன் வந்துவிட்டோம். இப்போ தான் இந்த ஜங்ஷன்லேருந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். 8th பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு 6th பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு ஸோ இங்கே வீடியோ எடுக்கிறதுனால அந்த ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் ட்ரெயின் 9 o'clock வந்த ட்ரெயினில் ஏறிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் காலையில் வந்த ட்ரெயின் வந்து நார்தன் ரயில்வேஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் ஒரே கூட்டன்றதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து கூட்டம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெயினில் ஏறினோடனே இந்த மாதிரி சாக்லேட்ஸு, கேக்ஸு, பேஸ்ட்ரிஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட நான் வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன். கேன் ஐ டேக் வீடியோஸ் அப்படின்னா ஐயோ ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து எடுக்க சொன்னார். ஸோ ட்ரெயினில் வீடியோ எடுத்துகிட்டு பசங்க கூட அப்படியே உட்காந்துட்டு அடுத்து ஒரு 1.5 ஹவர்ஸில் திருப்பி வந்துவிட்டோம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி. ஸோ ஒரு 4 ஸ்டேஷன் தான், 4 ஸ்டேஷனில் வந்துவிட்டோம். ஸோ ட்ரெயினில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஃபோன் சார்ஜ் போடுறது, அப்புறம் ஒய்ஃபை இருக்கும். ஸோ ஒய்ஃபை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்துவிட்டோம். நாங்கள் இருந்த கிராண்ட் சென்ட்ரல் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. பசங்களாம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஏன்னா ஒரு 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து திருப்பி ஊபர் கார் புக் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவியுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எங்கள் கூட ட்ராவல் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல். இந்த ட்ரெயினில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. அந்த டேட்டா கேபிள், லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கலாம், ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம்.
காலையில் ட்ரெயின் பயங்கர கூட்டம், ஈவினிங் கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.